யோசிச்சு பாருங்க, கண் பார்வை தர்றதுங்கிறது ஒரு சேவை. ஆனா அதையே ஒரு லாபகரமான பிசினஸா மாத்த முடியுமா? இதுதான் அரவிந்த் கண் மருத்துவமனையோட கதை. வாங்க, லாபத்தையும் சேவையும் ஒன்னா சேர்த்த இந்த சூப்பரான மாடலை பத்தி நாம ஆழமா பார்க்கலாம். நாம பொதுவா என்ன நினைப்போம்? சேவையும் லாபமும் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தம் இல்லாத விஷயம் இல்லையா? ரெண்டையும் ஒரே நேரத்துல செய்ய முடியுமான்னு கேட்டா நம்மள நிறைய பேர் முடியாதுன்னு தான் சொல்லுவோம். ஆனா ஒரு நிறுவனம் முடியும்னு அடிச்சு சொல்லுது. அது எப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கதைக்கு ஹீரோ யாருன்னு பார்த்தா அது அரவிந்த் கண் மருத்துவமனை தான். மதுரையில ஒரு சின்ன வாடகை வீட்டுல வெறும் 11 பெட்டோட ஆரம்பிச்ச ஒரு அமைப்பு இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய கண் சிகிச்சை நெட்வொர்க்கா வளர்ந்து நிக்குது. இது சும்மா ஒரு டாக்டரோட கனவு மட்டும் இல்லைங்க, இது ஒரு பக்காவான பிசினஸ் பிளான். சரி, அப்போ இந்த மாடலோட முதல் தூண் என்னன்னு பார்க்கலாம். அது பேஷண்ட்ஸை எப்படி உள்ள கொண்டு வராங்கிறது தான். மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி பேஷண்ட் வருவாங்கன்னு காத்துட்டு இருக்காம அரவிந்த் அவங்கள தேடி போனாங்க. அது எப்படின்னு கேக்குறீங்களா? இங்க தாங்க அரவிந்தோட முதல் பிரில்லியன்ஸ் இருக்கு. அவங்க பேஷண்ட்ஸை தேடல, அவங்களே ஒரு மார்க்கெட்டை உருவாக்குனாங்க. எப்படின்னா, கிராமத்துல இருக்க மக்களுக்கு ஆபரேஷனா ஒரு பயம் இருக்கும், பணம் ஒரு தடையா இருக்கும். இந்த 2 தடைகளையும் அவங்க உடைச்சாங்க. கிராமத்துல கேம்ப் நடத்தி பயத்தை போக்கி நம்பிக்கையை கொடுத்தாங்க. இதுதாங்க அவங்க பிசினஸ் மாடலோட இதயமே. அவங்க கிட்ட வர பேஷண்ட்ஸ்ல 70% பேருக்கு உன்னை இலவசமா இல்லனா ரொம்ப ரொம்ப கம்மி விலையில தான் சிகிச்சை. வெறும் 30% பேர் தான் முழு பணத்தையும் கட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அட இதை வச்சு எப்படிப்பா லாபம் பார்க்க முடியும்? அதுக்கு பதில் தான் இந்த ராபின்ஹுட் மாடல். ரொம்ப சிம்பிள். பணம் கட்ட முடியற அந்த 30% பேர்கிட்ட இருந்து வர்ற லாபத்தை எடுத்து பணம் கட்ட முடியாத அந்த 70% பேருக்கு அதே உயர்தரமான சிகிச்சையை கொடுக்கறாங்க. இதுல பாருங்க, சமூக சேவையும் நடக்குது, பிசினஸும் நல்லா போகுது. சரி, இப்ப 2வது தூணுக்கு போலாம். இவ்ளோ பேருக்கு எப்படிதான் இவங்களால சர்ஜரி பண்ண முடியுது? இதோட ரகசியம் அவங்களோட அசுரத்தனமான செயல்திறன்ல தான் இருக்கு. இத ஒரு மாதிரி சர்ஜரியோட மெக்டானல்ட்ஸ்னு கூட சொல்லலாம். ஹென்ரி ஃபோர்ட் கார் தயாரிக்க ஒரு அசம்பிளி லைன் வச்சிருந்தார் இல்லையா? ஒவ்வொருத்தரும் ஒரு சின்ன வேலையை மட்டும் திரும்ப திரும்ப செஞ்சு வேகமா காரை உருவாக்குவாங்க. அதே ஐடியாவை அரவிந்த் ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு வந்தாங்க. யோசிச்சு பாருங்க, இது எவ்வளவு பெரிய புரட்சிகரமான யோசனைன்னு. இந்த கணக்க பாத்தீங்கன்னா நீங்க ஷாக் ஆயிடுவீங்க. அமெரிக்கால ஒரு சர்ஜன் ஒரு நாளைக்கு செய்யற சர்ஜரி, அதாவது ஒரு 6 to 8 சர்ஜரிய அரவிந்த் டாக்டர்ஸ் வெறும் 1 மணி நேரத்துல செஞ்சு முடிக்கிறாங்க. இது வெறும் ஸ்பீட் இல்ல, இது ஒரு புரட்சி. அது எப்படி சாத்தியம்னு கேக்குறீங்களா? இங்கதான் அந்த அசம்பிளி லைன் வேலை செய்யுது. டாக்டர் சர்ஜரியோட முக்கியமான ஸ்டெப்பை மட்டும் தான் பண்ணுவாரு. சர்ஜரிக்கு முன்னாடி ரெடி பண்றது, சர்ஜரிக்கு அப்புறம் பாத்துக்கிறது, இது எல்லாத்தையும் நல்லா ட்ரைனிங் எடுத்தா நர்சஸ் பாத்துக்குவாங்க. இதனால டாக்டரோட டைம் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது. சரி, வேகம் மட்டும் இருந்தா போதுமா? செலவையும் குறைக்கணுமே. அங்கதான் ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. குறிப்பா கண்புரை அறுவை சிகிச்சைக்கு தேவையான அந்த லென்ஸ் இருக்கு இல்லையா, அதோட விலைதான் ஒரு பெரிய தடையா நின்னுச்சு. இந்த செலவு பிரச்சனைய அவங்க எப்படி சமாளிச்சாங்க தெரியுமா? வெளிநாட்டுல இருந்து காஸ்ட்லியா லென்ஸ் வாங்குறதுக்கு பதிலா ஆரோ லேப்னு ஒரு கம்பெனியை ஆரம்பிச்சு அவங்களே லென்ஸ் தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? ஒரு காலத்துல 5,000-10,000 ருபீஸ்க்கு வித்த லென்ஸ் வெறும் 100 ருபீஸ்க்கு கிடைக்க ஆரம்பிச்சது. பிசினஸ்ல இதுக்கு பேரு வெர்டிகல் இன்டகிரேஷன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, நமக்கு தேவையான ஒரு பொருளை வெளியே காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலா நாமளே அதை உற்பத்தி செஞ்சுக்கிறது. செலவை குறைக்கிறதுல இது ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். சரி, இப்போ நாம 3வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தூணுக்கு வரோம். அது என்னன்னா மார்க்கெட்டிங். எப்படி புது பேஷண்ட்ஸை உள்ள கொண்டு வராங்க, அவங்களோட மார்க்கெட்டிங் ரகசியம் தான் என்ன? பொதுவா கண் சர்ஜரிக்கு ஒருத்தர் ஒரு தடவை தான் வருவாங்க இல்லையா? அப்போ பேஷண்ட்ஸை தக்க வச்சுக்கிறதுங்கிறது இங்க எப்படி வேலை செய்யும்? இங்கதான் அரவிந்தோட மனிதாபிமான குணம் ஒரு பவர்ஃபுல்லான பிசினஸ் டெக்னிக்கா மாறுது. இதுதான் அவங்களோட சக்சஸ்க்கு முக்கியமான காரணம். ஃப்ரீயா பண்றாங்க, அப்போ தரம் கம்மியா தான் இருக்கும்னு மக்கள் மனசுல இருக்கிற எண்ணத்தை மொத்தமா உடைச்சாங்க. காசு கொடுக்கற பேஷண்ட்டுக்கு என்ன டாக்டரோ, என்ன மிஷினோ, என்ன தரமோ அதே தான் காசு கொடுக்காத பேஷண்ட்டுக்கும். ஒரு சின்ன வித்தியாசம் கூட கிடையாது. இப்படி எல்லாருக்கும் ஒரே மாதிரி மரியாதை கொடுத்து கண்ணியமா நடத்துறதுனால மக்கள் மனசுல ஒரு ஆழமான நம்பிக்கை உருவாகுது. இந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு திரும்ப திரும்ப பலனை கொடுக்குது. இதனால என்ன நடக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. கண்ணுல பார்வை கிடைச்ச ஒருத்தர் சந்தோஷமா தன்னோட கிராமத்துக்கு திரும்பி போறாரு. அங்க போய் என்ன சொல்லுவாரு? அரவிந்த்ல எனக்கு சூப்பரா ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னு 100 பேர்கிட்ட சொல்லுவாரு. இதுதான் உலகத்திலே பெஸ்ட் மார்க்கெட்டிங். வாய் வார்த்தை. ஓகே, இப்போ நாம பார்த்த இந்த 3 தூண்கள்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடங்கள் என்ன? இந்த அரவிந்த் மாடலோட ஃபார்முலாவை சுருக்கமா பார்க்கலாம் வாங்க. பாடம், சப்ளை அதற்கான டிமாண்டையே அதுவே உருவாக்கும்.
அதாவது ஒரு தரமான பொருளையோ சேவையோ ரொம்ப கம்மி விலைக்கோ இல்ல இலவசமாவோ கொடுத்தா அதுக்கான தேவை தானா உருவாகும். அது வரைக்கும் பணத்துக்கும் பயத்துக்கும் பயந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்த மக்கள் அரவிந்த் அந்த தடையை நீக்கினதும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது படம் ஸ்டாண்டர்டைசேஷன் தான் பவர். பாருங்க, ஒரு வேலைய ஒரு தடவை சூப்பரா செய்யறது திறமை. ஆனா அதே வேலைய அதே குவாலிட்டியோட லட்சக்கணக்கான தடவை திரும்ப திரும்ப செய்யறது தான் ஒரு சிஸ்டம். அரவிந்த் அந்த சிஸ்டத்தை தான் உருவாக்குனாங்க. அவங்களோட ஒவ்வொரு வேலையும் தரப்படுத்தப்பட்டது. மூணாவது, இதுதான் சீக்ரெட் சாஸ், எக்கானமி ஆஃப் ஸ்கேல். அதாவது ஒரு பொருளையோ சேவையோ அதிக அளவுல செய்யும்போது ஒண்ணுக்கான செலவு ரொம்பவே குறையும். நிறைய பேஷண்ட்ஸ் வர்றதுனால ஒரு சர்ஜரிக்கான செலவு குறையுது. நிறைய லென்ஸ் தயாரிக்கிறதுனால ஒரு லென்ஸோட விலை குறையுது. இதுதான் பெரிய பெரிய கம்பெனிகளோட வெற்றி ரகசியம். அதனால அரவிந்துங்கிறது வெறும் ஒரு ஹாஸ்பிட்டல் இல்ல, இது சோஷியல் ஆண்டர்பிரினர்ஷிப், அதாவது சமூக தொழில் முனைவுக்கு ஒரு உலகத்தரமான உதாரணம். ஒரு பிசினஸ் மூலமா லாபத்தோட சேர்த்து ஒரு பெரிய சமூக பிரச்சனைக்கும் தீர்வு காண முடியும்னு அவங்க செஞ்சு காமிச்சிருக்காங்க. இந்த மாடல் தடுக்கக்கூடிய பார்வை இழப்புங்கிற ஒரு பெரிய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை கொடுத்திருக்கு. இதே மாதிரி ஒரு அப்ரோச், இதே மாதிரி ஒரு பிசினஸ் மாடலை வச்சு நம்ம சமூகத்துல இருக்கிற வேற எந்த பெரிய பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு நீங்க நினைக்கிறீங்க? இது நம்ம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வி.